I am father of Babu. Oh, come in. உள்ள வாங்க. ஓ, தமிழ் கத்து கொடுத்துட்டானா? கொஞ்சம் உட்காருங்க. See this photo. இந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணுதான் முறைப்படி பாபு கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த கல்யாணம் நடக்கலைன்னா என் குடும்பத்துல பயங்கரமான குழப்பம் ஏற்படும். அதை நீ புரிஞ்சுக்கோ. No. Babu is loving me. I love him very much. அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. That is impossible. அவனை நீ மறந்தே ஆகணும். No. I want to see him. No. இனிமே நிச்சயமா நீ அவனை பார்க்கவே முடியாது. இந்தா, நீ ஊருக்கு போறதுக்கு பிளைன் டிக்கெட், 25,000 ரூபாய் பணம், ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு புறப்படு. I request you. I beg you, my father-in-law. I am not your father-in-law. I am father of law. இந்த ஊர்ல சட்டம் என் கையில். என்கிட்ட நீ ஏதாவது தகராறு பண்ண, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். You see, Catherine, பாபு கிட்ட இருந்து உன்னை பிரிக்கணுங்கிற கெட்ட எண்ணம் எனக்கு இல்லை. ஆனா இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் வைஃப் தூக்கு போட்டுக்குவா. தட் மீன்ஸ் சூசைட். அவ இல்லாம என்னால உயிரோட இருக்கவே முடியாது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தயவு பண்ணி உன் ஊருக்கு போயிடுமா. ஒண்ணு மட்டும் கிளியரா சொல்றேன். கேத்ரின் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் லைஃப் பூரா சன்னியாசாவே இருந்து செத்து போயிடுவேன். அவளை கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் நீ சந்தோஷமா வாழ்ந்துற போறியா? அவ கலாச்சாரத்துக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு வேணும்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். கணவன் மனையா 10 நாள் கூட நிச்சயமா வாழ முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் திடீர்னு ரோட்ல மீட் பண்றான்னு வச்சுக்கோ, ஹாயின்னு ஓடி போய் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பா. அதை இவனால தாங்கிக்க முடியுமா? ரத்தம் குதிக்கும், கத்தி எடுப்பான், வெட்டுவான், அவ செத்து போயிடுவான், அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். என்னங்க நீங்க பேசுறது? நடக்க போறத சொல்றேன்டி. வெல் டாடி, உங்க கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. Don't mention it. எங்களை பொறுத்தவரை அது வெறும் புஷ்வானம் தான். ஏன்னா நாங்க எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்னடா முடிவு? நான் இல்லாம அவ இல்ல, அவ இல்லாம நான் இல்ல. நீ சொல்ற, அவ சொல்றானா? Well, why not? You ask. Hey, Catherine, what are you doing here? Babu, I am going back to my country. நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. God, Catherine, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பைத்தியம் தெரிஞ்சு போச்சுடா. உன்ன மாதிரி உளர்வாயம் பேச்சை கட்டு ஊரை விட்டு வந்தாலே அதுக்கு வருத்தப்படுறா. No, நீங்க தான் என்னமோ மனசுக்கு எடுத்துருக்கீங்க. உங்க கிரிமினல் புத்தியை காட்டிட்டீங்க. Shut up, rascal. அதுவா இவளே? பின்ன நீங்க எதுக்கு ஹோட்டல் ரூமுக்கு போனீங்க? எனக்கு லைஃப் கொடுக்க வந்தீங்களா? எல்லாரும் இருக்க வந்தீங்க. காஃபி லீவ். நான் மரத்தனமா பேசுறேன். நீங்க தான். அப்ப நான் முடியனா? Some foreign lady. Driver, come here. எங்க இருக்கே? பயப்படாதீங்கம்மா, இது வக்கீல் ஐயா வீடு. அவர்தான் உங்களை அழைச்சிட்டு வந்தாரு. அதோ ஐயாவே வந்துட்டாரே. Hello. Hello. How do you feel now? Better, thank you. ரொம்ப நன்றி. You are welcome. இன்னும் ஒரு ஃபேவர் பண்ணுவீங்களா? Oh, sure. Is it your bag? Yes, thank you. இந்த ஏர் டிக்கெட்டை நாளைய ஃப்ளைட்டுக்கு மாத்தி கொடுப்பீங்களா? என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியம். என்ன சொல்லிட்டீங்களா? இல்ல, நீங்களே சொல்லிடுங்க. இந்தாம்மா, நீ 2 மாசம் கர்ப்பமா இருக்க. நீ? Yes. Hey, என்னம்மா டிக்கெட் கிழிச்சிட்டீங்க? உங்கள் யோகியத்தை
எங்க நாட்டுக்கு தெரிய வேண்டாம். முதலிங்கடா எங்கடா? ரெண்டு பேரும் கருப்பான முதலிங்கடா ஒன்னா போதுங்க. இதுல என்னமோ கீது. என்ன கீது? நீ இங்க குஞ்சுக்கார, நான் போய் கண்டுட்டு வந்துடுறேன். ஏதானா தகராறுனா குரல் கொடு. போடாங்க. என்ன இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? நேர 5 ஸ்டார் பலபொருள் அங்காடிக்கு போ. உள்ள போய் இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல மழை பெய்யுதுன்னு சொல்லு. உடனே ஒருத்தன் ஆமா சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவான். அவன் கையில பணத்தை கொடுத்து பல் தேய்க்கிற பேஸ்ட் வேணும்னு கேளு. கொடுப்பான். வாங்கிட்டு வந்துரு. அந்த பேஸ்ட்ல தான் கள்ளக்கடத்தல் வயிறு இருக்கு. போயிட்டானா? நம்மளை ஏமாத்த நினைச்சால வசமா மாட்டிக்கிட்டான். பலபொருள் அங்காடிக்கு தான் போயிருப்பான். போலீஸுக்கு போன் பண்ணு. இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல மழை பெய்யுதுங்க. ஆமா சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. என்ன அமுக்கு அமுக்கு ஒரு டூத் பேஸ்ட். யாரும் இங்க இருந்து வெளியே போகக்கூடாது. அப்படின்னு எல்லாம் வரிசையில வரணும். யாரும் இங்க இருந்து வெளியே போகக்கூடாது. ஒருத்தர வாங்க. Come on! All of you come in the queue. சார் உங்க பேஸ்ட் கீழே விழுந்துருச்சு. வச்சுக்கமா வச்சுக்கிறான்னு சொன்னா. Next. Yes, நீங்க போலாம் சார். Okay. Come on. Come here. இன்ஸ்பெக்டர், இவரை யார் சோதனை போடுறீங்க? யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு அப்பாட்ட என்ன பேசுனீங்க? ஓ, அவர்தான் இவரா? சாரி மேடம், எனக்கு தெரியாது. நீங்க போலாம். போலாம். என்னங்க வாங்க, அப்படியே பீச் பக்கம் போயிட்டு போலாம். ஐயோ வாணா, நான் அந்த போடுறேன். கம் ஆன். சட்டம் வேற உருப்படி எடுத்தோன்னு நம்மள உதவி விட்டுன்னு போறான். நீங்களா? என்னங்க இதெல்லாம்? தெரியல. பொம்பளைங்க. ஏய், hey you. Come here. யார் என்ன பார்க்க வந்தாலும் அப்படியே திருப்பி அனுப்பிச்சிரு. யாரையும் உள்ள விடாது. Especially the old man. எங்க அப்பாயா. Okay? Now out. Disappear. ஹலோ யாரு? அம்மாங்களா? நான் தோட்டத்துல இருந்து வாட்ச்மேன் பேசுறேம்மா. என்னப்பா, என்ன விஷயம்? இங்க சின்னையா நிலைமை ஒண்ணும் சரியில்லை. நீங்க உடனே புறப்பட்டு வாங்கம்மா. என்ன சின்னையாவுக்கு என்ன? சின்னையாவும் பொண்ணும் நான் என்னத்தை சொல்றதுங்க, புறப்பட்டு வாங்க. எனக்கு அப்படியே வாங்க, நம்ம தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். என்ன அவ்வளவு அவசரம்? அவசரம் தாங்க, உட்காருங்க சொல்றேன். தோட்டத்துல இருந்து வாட்ச்மேன் போன் பண்ணிருந்தேன். சின்னையா நிலைமை சரியில்லை, ஏதோ பொண்ணு கூட அப்படி இப்படின்னு சொன்னான். என்னமோ விருது நடந்திருக்கு. எல்லாம் உங்களாலதான். நான் என்னடி செஞ்சேன்? அவன் இஷ்டப்படி அந்த கேத்தரினை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த வம்பெல்லாம் வந்திருக்குமா? ஏங்க வண்டி நிறுத்திட்டீங்க? அங்க பார். பாத்தியாடி, என்னமோ பெருசா அலட்டிட்டிய. பையன் எப்படி ரொமான்ஸ் பண்றா பாத்தியா? உங்க பிள்ளைதானே, அதனாலதான் உடனே மனசை மாத்திட்டான். புத்திசாலி. சரி இப்ப என்ன செய்யலாம்? நேரா கமிஷனர் வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டியதுதான். ஓகே? இந்த மாசத்துல அற்புதமான ஒரே முகூர்த்த நாள் வர வெள்ளிக்கிழமை. அதை விட்டுட்டா வேற நாளே இல்லை. அப்ப அன்னிக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்க்க வேண்டாமா? அன்னிக்கே நிச்சயதார்த்தம், அன்னிக்கே முகூர்த்தம். ஓஎஸ் நன்னா பேஷா வச்சுன்னு விடலாம்.
எங்க பிரியாவை காணோம்? அதான் பார்த்தோமே, இந்நேரம் அவர் பொண்ணும் நம்ம பையனும் டூயிட் பாடிட்டு இருப்போம். இது என்னடா அது? என்ன மாதிரியா இருக்கிறாங்க? என்னடா இது ஓம்பட்ல அவன் பக்கத்துல நின்னுங்குது. இப்ப கூட நீ நினைச்சுக்கிட்டா அவன் கோட்ல பூவா சொறி நிக்கிறாளா? எனக்கு பாக்கணும்னு ஆசை ஆகுதுடா. பட்லியவா? சரி அவளே சொன்ன அவன் என்ன மாதிரியா இருக்கிறான், அவனை பாக்கத்துக்கு தமாஷா இருக்குது. சரி அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னடா கஷ்டம்? உள்ளார போய் விலாசத்தை வாங்கிட்டு போய் பார்த்தா தீர்ந்தது. கொடுப்பான்ற நீ என்னடா அட்ரஸ் வச்சு அடமா பிடிப்பாங்க. வாடா சதா. ஓ எஸ் கரெக்ட். இது நான் இல்ல. bloody hell. என்ன மாதிரி ஒருத்தன் இவன் எங்க பார்த்தேன்? நான் பார்க்கல, என் கண்ணை பார்த்திருக்காரு. அவர் கொடுத்த இந்த போட்டோவை தான் எங்க குடும்பத்துல எல்லாரும் கும்பிடிக்கிட்டு இருக்கோம். பாபுன்னு சொன்ன ரத்னம் சொல்லிருக்காரு. நீங்க தான் ஒவ்வொரு பெண்ணுகிட்ட ஒவ்வொரு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. No, this is not me. You stupid bully, the soul is a country fellow. He is a bloody imposter. Hey, let's go. What about Sapat? Which Sapat? You already taken Sapat? But I'm hungry. You will become very fat. Come on. Because of you, I didn't even have dinner at home. You see, this is my birthday. Happy birthday. Come on. My foot. What the hell is this? Catherine மனசு மாறினதுக்கு இந்த பையன் காரணம். This fellow. Now tell me, Geeta. இந்த fellow இவன் இந்த ஊர்ல தான் இருக்கானா? அப்படித்தான் என் கண்ணு சொன்னாரு. See, this son of a. Do that fellow. This is for you. And the only one Prabhu. Understand? Hello, brother. நீங்கதான் ரத்னமா? என் கண்ணனுக்கு உதவி பண்ணது நீங்கதானா? அது என்ன ராஜா? பிரதர், நீ என்ன மாதிரியா இருக்கிறியா? ஃபூல். நீ தாண்டா என்ன மாதிரி இருக்க. ஓகே நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. கேத்தரின் நீ ஹோட்டல்ல வச்சு மீட் பண்ணிருக்கியா? கேத்தரின் அந்த வெள்ளுக்காட்சியா? அதான் அது பேரு. சத்தா மீட் பண்ணிக்கிறான். கூப்பிச்சு போன ஹோட்டல்ல எனக்கா வச்சிருந்த டின்னரை நீ சாப்பிட்டியா? எனக்கு என்ன தெரியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு சாப்பிட்டேன். இப்ப என்னன்ற நீ? அதுக்கப்புறம் நீ அவளை எப்ப பார்த்த? அதுக்கப்புறம் பாக்கலையா? இல்ல இல்ல. சரி, என்ன பெரிய வெள்ளற பத்த நீ என்ன மாதிரி இருந்ததானடா கேத்தரினை துரத்துட்ட. போயாங்க இப்ப என்னன்ற நீ?
late. Go after him. Go after him. Go, constable. Go, quick. Get him. Get that fella. என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன விஷயம்? Oh, inspector. இங்க பாத்தீங்களா? Yes. இங்க பாத்தீங்களா? யார் அது? Oh God. அவன் யார்? What's his name? ரத்னம். Ratnam. அவர் ரொம்ப நல்லவர் சார். You shut up. I know he's a very bad fellow. I think he's a rowdy, a pickpocket. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னதானே? எனக்கும் தெரியாது சார். That is the problem. And you know, கொலகார பையன் அவன் எனக்கு. By the way, I have a gun. லைசன்ஸ் இருக்கா? Oh yes, of course. இருக்கீங்களா? No, yes, of course. I did shoot him. என்னோட தற்காப்புக்காக, shoot பண்ணேன், மிஸ் ஆயிடுச்சு. எல்லா புல்லட்டையும் அவன் செவுத்துல தான் இருக்கு. 6 bullets wasted. By the way, Inspector, நீங்க கரெக்ட் ஆயிட்டு வரலன்னா that bottle, பதட்டப்படாதீங்க, உட்கார்ந்து சொல்லுங்க. Don't get excited, Inspector. Don't get excited. Well, come on. போய் ஒரு small ice போட்டுக்கொண்டா. வாஜாரே, என்னடா சோமாரே, ரத்தனத்துக்கு என்ன வச்சிருக்கிற? இத கண்டுக்கினியா? நம்ம ரத்ன மாதிரியே இன்னொருத்தன் இருக்கிறான்பா. எங்க புரியுதாடி? இவன் போ பையன் இல்ல, அவன் மாதிரியே இன்னொருத்த. ஆமா, நம்பவே முடியலையே. அச்சு வச்சாப்பல கத்துற மாதிரி இருக்கான். என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டுக்கிறியா? என்னது? இந்த பொண்ணு லவ் பண்றது நம்ம ரத்தனத்தை, ஆனா கண்ணாலம் கட்டிக்க போறது நம்ம ரத்தனம்னு நினைச்சுன்னு இவனை கட்டிக்க போகுது. கூச்சலாகுது. அப்பா சிரிக்கிற மாதிரி என்ன ஜோக் சொல்லிட்டானே? டேய் தம்பி, ஜோக் இல்ல, கேக்கு. பத்திரிகை பாத்தியா? கதையில பரபரப்பான திருப்பமே இப்பதான் ஆரம்பமாகுது. குடாக்கு என்னன்னு சமைச்சா வாங்கி காட்டிக்கினா குடுத்தியா? குட்டா மூஞ்சி கீச்சிட்டேனா? தப்பாச்சுடா குட்டி. நீ காதலிச்ச பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் தாலி கட்ட பொண்டாட்டிய நீ கூட்டிட்டு வந்துடணும், பசு புலிகிட்ட சிக்கிக்கணும், மதம் பிடிச்ச ஆடை எல்லாத்தையும் பொட்டி மிதிச்சு கொல்லணும். பேப்பர்ல வந்திருக்கேன் அந்த பொண்ணு, அத நீ விரும்புறது உண்மையா? நீங்கெல்லாம் போய் காட்டுங்க, அது விரும்புத. உடனே அந்த பொண்ணு கிட்ட போய் உன்னை கட்டிக்க போறது நான் இல்ல வேற ஒருத்தன்னு சொல்லிட்டு வா. இது நல்லா காதா? நான் போய் சொல்ல அது என்ன கட்டிக்கிட்டான்னு சொல்ல. கட்டிக்க என்னடா கண்ணாலும் மானான்னு சொல்லிக்கிறேன். வேணான்னு சொல்லு. ஒரு பெண்ணுக்கு எது வேணும்னாலும் தெரியாம இருக்கலாம், ஆனா தன் புருஷன் யாருன்னு தெரியாம இருக்கக்கூடாதுப்பா. கண்ணை குருடாக்கி காட்டுல விடலாம், ஆனா கருத்தை குருடாக்கி ரோட்ல விட்டுறாதுப்பா. அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. இந்த ஒரு விஷயத்திலேயாவது உங்க அம்மா சொல்றது கொஞ்சம் கேடுப்பா. முதல்ல போய் அந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டு போடா. ஐயா, இதுக்காச்சும் நின்னாட்டி அழுவுற, எனக்கு அப்புறம் துக்கமாயிடும். உனக்கு இன்னும் கல்யாணத்தை நிறுத்தணும் தானே, ஓட்ட விடு. கச்சு மாறிட்டியா? சும்மா கிடையாது. அம்மா காசுனா நான் போய் கல்யாணத்தை நிறுத்த போறேன், உனக்கு காசு அந்த பையனை போட்டு 4 வாங்கிட்டு மூஞ்சில கோடி கீச்சிட்டு வந்துடும். அவள் தானே கூட்டு. அப்படியா? இப்படியோ ஒரு கசமுசா இருந்தா சரி. ஆச்சாரே, உனக்கு இருக்கிற விபரீத ஆசைக்கு இப்படி ஒரு பொஞ்சாதி எல்லாம் காட்டி நீ மனுஷனுக்கே மசாலாவை தடவி பஜ்ஜி போட்டு துண்டுருவப்பா. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ டாக்டர். என்ன நீங்க கூட இவ்வளவு லேட்டா வர்றதா? நைனா சைக்கமா இருக்கிறாரா? நான் கேட்டு வரேன். நல்ல பையன் தெரிஞ்சிருக்கணும். இல்லப்பா, நான் கலரா வச்சுக்கிறியா? இதுல ஒண்ணு கொடு, இதுல ஒண்ணு கொடு. என்ன கொஞ்சம் கூட டீசென்ட் இல்லாம 2 பாட்டில் சாப்பிடுற யார் நீ? பொண்ணு வீட்டுக்காரம்பா. ஓ, பொண்ணு வீட்டுக்காரங்களா? நீங்க 4 கூட சாப்பிடலாமே. அப்ப மொத்தமா எங்கப்பா வச்சுக்கிறீங்க? கிரேட் அங்க அடிக்க வச்சிருக்கேன். அங்கேயே போறப்பா. இல்லப்பா, அதெல்லாம் வீடாவா? கொடுப்பா. யாரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரம்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? கட்டோடு எடுத்தேன். பேப்பர்ல கட்டின்னு சட்டை தரம்பா. சட்டை கொடுத்தாம்பா. முடியாது. கேத்ரின் மனசை மாத்தி திருப்பி அனுப்பிச்ச மாதிரி என் மனசையை ஈஸியா மாத்திடலாம் நினைக்கிறாரு அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவர் முகத்துல கரிய பூசுறேன்னா இல்லையா பாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா
அவருக்கு சரிக்கு சரியா நீ சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறது பாக்குறவங்களுக்கு கௌரவமா இருக்காதியா? ஒரே ஒண்ணு கூடி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லி இந்த குடும்பத்துக்கே கலங்கத்தை ஏற்படுத்துறாதப்பா. உன்னை பெத்த தாய் கெஞ்சி கேட்கிறேன், என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க கூடாதா? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன்? பட்டி வேஷ்டி தயாரா இருக்கு, எடுத்து கட்டிக்க. பலகாரம் கொண்டு வர சாப்பிடு. ராத்திரி எல்லாம் ஒண்ணுமே சாப்பிடாம கதை வெளுத்து மூடிட்டியா? உங்க அம்மா சொல்றேன் கேட்க கூடாதா? சரி, போய் சாப்பிடறதுக்கு டிஃபன் கொண்டு வா. இதோ ஒரு நொடியில் கொண்டு வரேன். வேஷ்டி கட்டிக்க. ஏண்டா பட்டு வேஷ்டி கட்டிக்க பலகாரம் கொண்டு வரேன்னு படிச்சு படிச்சு சொல்லிட்டு போனே, நீ எதையா மாட்டிட்டு நிக்கிறியடா? உன் நலன் எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா? இத பாரு பாபு, நீ அந்த பொண்ணோட நல்லா பழகி இருக்கிற. அவ வீட்டுக்கே போய் அவ கையில ஒரு மோதிரத்தையும் போட்டு வந்திருக்க. ஏ, நீ அந்த பொண்ணு கை தொட்டு பேசுறத நானே கண்ணால பாத்துருக்கேடா. இத்தனை நடந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா இது எந்த பண்பு சேர்ந்ததுப்பா? உன்னையே நம்பிட்டு இருக்கிற அந்த பொண்ணு இப்ப திடீர்னு கைவிட்டுட்டா அந்த பொண்ணோட நிலைமை என்னையா ஆகிறது? கல்யாணம் மேட வரைக்கும் வந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறலன்னா இந்த பாயாத்தோட சமுதாயத்துல அவளை வாழ விட மாட்டாங்களேயா? பாபு, உன்னை பெத்தவடா, என்ன பாருடா. இந்த மனசு கூறும்படியா ஒரு நல்ல வார்த்தை சொல்லையா? சத்தியமா நீ சொல்றாப்புல நான் கேட்கிறேன். என்ன செய்யணும் சொல்ற? பலகாரத்தை சாப்பிடுப்பா. பலகாரம் சாப்பிட்டேன்னா என் வவுட் நெறிய போகுது. பட்டு வாட்டி காட்டிக்கின்னு கீழே போய் தாலி கட்டினா என் மனசு நெறிய போகுது. முதல்ல ஆத்த செய்யறேன். இவன் ஒருத்தர் சமயத்துல கோமாளி மாதிரி பேசிட்டு சீக்கிரமா